சகோதரி அமைச்சர் கீர்த்தனா என்னுடைய உடன் பிறந்த தங்கை தான் அவங்க. அதாவது சில வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. நான் உண்மையிலே என்னோட உடன் பிறந்த சகோதரியா நினைக்கிறேன். அந்த பிள்ளை என்ன ஒரு அக்காவாக நினைச்சுதான் நாங்கள் இந்த நாள் வரைக்கும் நாங்கள் பயணிக்கிறோம். ஆனால் சமூக வலைதளங்களில் பயிரப்படும் தகவல் எல்லாம் பொய்யான தகவல். அதற்கு சாட்சி தான் எங்களுடைய ஒற்றுமை. இதுல எந்த ஒரு ஒளிமுறையும் இல்லை, உண்மை. சகோதரி இன்னைக்கு கடந்த கொஞ்ச நாட்களாக விருதுநகர்ல பல சேவைகள் செஞ்சாங்க, பல விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சகோதரி மீது நம்பிக்கை வைத்து இந்த அமைச்சரவை பதவி கொடுத்திருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். சீண்டுகிறவர்கள் சீண்டட்டும், போற்றுகிறவர்கள் போற்றட்டும். நாங்கள் மகிழ்ச்சியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னுடைய தங்கை இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் ஒற்றுமையாக தான் செயல்படுவோம். இது உறுதி, இதுதான் எதிர்த்தம். இதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்றதுக்கு இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்கிறேன், மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். சகோதரி அவர்கள் சேர்ந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்மளுடைய எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து நம்ம மாவட்டத்தில் ஒன்று சேர்ந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் அடிப்படை தேவைகள் அனைத்தும் நாங்கள் சரி செய்து கொடுப்போம் என்பதையும் இந்நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவோம். எங்களுக்கு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. நாங்கள் அப்படி நினைக்கவும் மாட்டோம். எங்களுக்கு எதிர்கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேற்றுமெல்லாம் இல்லை. நாங்கள் அவர்கள் எங்களோடு பயணிக்கும், நாங்கள் அவர்களோடு பயணிக்கும் என்றுதான் நான் ஒரு பொறுப்பு அமைச்சராக நான் விருப்பப்படுறேன். சகோதரியும் அதுதான் விரும்புகிறார்கள். கண்டிப்பாக ஒற்றுமையாக செயல்படுவோம். எங்களுடைய ஒற்றுமை நம்மளுடைய திட்டம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் அதுதான். அதையும் நான் இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறேன். இதுதான் ஆரம்பம். இனி ஒவ்வொன்றாக நீங்கள் கேட்டுக்கொண்ட உங்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் என்பதையும் இந்நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பாசத்துடைய தம்பி கார்த்தி அவர்கள் உங்களுக்காக எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் உடனடியாக ஓடி வருவார். உங்களுடைய குறைகளை உங்களுடைய சட்டமன்ற அலுவலகத்திற்கு சென்று நீங்கள் மனுவாக அளிக்கலாம். உறுதியாக உங்களுக்கு அவர் முன்வந்து உதவார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொன்றாக நீங்கள் கொடுக்கும் மனுக்களை சரி செய்து கொடுப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன். நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் 2 பெண் அமைச்சர்கள் என்று கூறுவது 2 பெண் புலிகள் என்று நீங்கள் கூறலாம். நாங்கள் புலிகளும் அல்ல, 2 சிங்க குட்டிகள். உங்களுக்காக, நம்ம விருதுநகர் மாவட்ட மக்களுக்காக ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் என்பதை இந்நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.